தற்போது ஒரு அண்மை செய்தி. எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வசந்த். வசந்த், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். அதாவது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சொந்தமான, அவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு சொந்தமான இடங்களில் தற்போது சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையை சிபிசிஐடி போலீசார் நடத்தி வருகின்றனர். இவர் முதற்கட்டமாக திண்டுக்கல்லில் 3 இடங்களும், கரூர் மாவட்டத்தில் 3 இடங்களும் மற்றும் சிவகிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலையும் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் எதற்காக அப்படின்னு என்றால், இந்த 100 கோடி முறைகேடு செய்த வழக்கை முழுமையாக அவர் முடிக்க வேண்டும் என்பதற்காக இது எங்கெங்க பணமானது புழக்கத்தில் விடப்பட்டது என்பதை அடிப்படையில் தான் இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனை முதல் கட்டமாக பார்க்க வேண்டும் என்றால், இங்க திண்டுக்கல்லில் வந்து முனிசிபல் காலனி என்ற கூடிய கைவாக் என்ற தனியார் அலுவலகத்திலும் சிபிசிஐடி போலீசார் வந்து 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். தற்போது அந்த விசாரணை முடித்து தற்போது இந்த பகுதியிலிருந்து கிளம்பியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக குச்சிலியம்பாளையம் என்ற ஒரு தாலுகா உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய லட்சங்கோட்டை இருக்க ஒரு தனியார் நிறுவனத்திலும் தற்போது சோதனை நடத்தினர். அதை தொடர்ந்து தாடிக்கும் என்ற பகுதியில் சோதனை நடத்தினார். இதை தொடர்ந்து கரூர் மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்தில் இவர்களுடைய பணம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்தின் மூலம் வெளியே சொன்னது, அதற்கு யார் யாரெல்லாம் அந்த பணத்தை கொடுத்தார்கள் என்று உள்ளிட்ட அவருடைய ஆவணங்களை முழுமையாக கைப்பற்றப்பட்டதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த ஆவணங்களில் வந்து முழுமையாக அந்த 100 கோடிக்கான என்ன மாதிரியான செலவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது, எத்தனை கைமாறப்பட்டுள்ளது, முக்கியமாக இவர்கள் வங்கி கணக்கில் உள்ள வங்கியின் மூலம் பரிவர்த்தனை செய்யப்பட்டிருந்த உள்ளிட்ட பொருளுக்கு அவங்களுடைய பணம் பரிவர்த்தனையை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சோதனையானது அவர்களுக்கு ஆதாரமாக கிடைத்துள்ளதாக முதல் கட்ட தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதை தொடர்ந்து இந்த சோதனை தற்போது இன்னும் 2 பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் வந்த சிபிசிஐடி போலீசார் 3 மணி நேரம் அவர்கள் சோதனை முடித்து இந்த ஸ்கைவாக் எனக்கூடிய அந்த இடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் 3 மணி நேரம் சோதனை முடித்து தற்போது முடித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த 2 பகுதியில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து கரூர் மாவட்டத்திலும் தற்போது வரை அந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி வசந்த்.